சென்னை முகப்பேரில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் சோதனை. இந்த சோதனையில் புரளி எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன? விவரங்கள். கண்டிப்பாக சென்னை கொரட்டூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு முகப்பேர் சாலையில் யூனியன் பேங்க் செயல்பட்டு வருகிறது. இந்த பேங்கிற்கு காலை ஒரு ஆண் நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த வங்கி ஊழியர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த சம்பவ இடத்தில் சோதனையானது மேற்கொண்டனர். சோதனை மேற்கொண்டதில் அந்த வெடிகுண்டு புரளி என தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த தொடர்பு கொண்டு அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த நபர் தனது வங்கியில் வேலை பார்க்கும் நண்பர் போன் செய்ய சொன்னதாகவும் கூறப்பட்டுள்ளதா. மேலும் அந்த நபரின் எண்ணை போலீசார் சோதனை செய்த போது அந்த நபர் பிரபு மோரியா என்ற பெயரில் டெல்லியை முகவரியாக கொண்டு அந்த எண்ணானது வாங்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபரை பிடிப்பதற்காக போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் மீண்டும் போரூர் பகுதியில் இயங்கி வரும் இந்த வங்கியின் கிளைக்கும் அந்த நபரானது வேறொரு நம்பரிலிருந்து போன் செய்து வெடிகுண்டு மிரட்டலானதை விடுத்துள்ளார். இது குறித்து அந்த இரண்டு நம்பர்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.